உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானுடைய மிக அற்புதமான ஒரு சிந்தனை, பஞ்ச அமுத ஸ்தானங்கள் அப்படின்னு ஒரு சொல்கிறார். பஞ்சம்னா உடனே அந்த உணவு பஞ்சம் அது மாதிரியெல்லாம் இல்லை, 5 அப்படின்னு அர்த்தம். அமுதஸ்தானங்கள், எந்த இடத்துலெல்லாம் நம்ம உடம்புல அமுதம் தோன்றுகிறது, அமுதம் விளைகின்றது, அமுதம் சுரக்கின்றது அப்படிங்கிறத சொல்கிறாரு. பொதுவாக குழந்தைகள், பிறந்த குழந்தைகளுக்கு அமுதம் கொடுக்கின்ற தாயின் ஸ்தனங்கள் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் வள்ளல் பிரான் சொல்கிற அந்த பஞ்ச அமுதஸ்தானங்கள் என்பது எல்லாருக்கும் உள்ளது, தாய்மார்களுக்கு மட்டுமில்லை ஆண்களுக்கும் உரியது அப்படிங்கிறதா மிக முக்கியம். அப்படின்னா அது என்னது, எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி தோணுது இல்லை, ஒரு கியூரியாசிட்டி தோணுது இல்லை. அதற்கு அவர் கொடுக்கின்ற விளக்கத்தை பார்த்த பின்பு இந்த உறுப்பை நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக எவ்வளவு பக்குவமாக கையாள வேண்டும் அப்படிங்கிறத நம்மால் புரிஞ்சுக்க முடியும். அந்த பஞ்ச அமுத ஸ்தானங்கள் என்னன்னு அவர் சொல்கிறத கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும். இப்படி கூட நமக்கு விளக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். முதல்ல பாருங்களேன், பஞ்ச அமுத ஸ்தானங்கள். 1வது அமுதம் நாக்கு நுனியில் பக்குவ ஞானத்தால் சிருஷ்டி வல்லப பிரக்ஞையால். 2வது புவனாமுதம் நாக்கு மத்தியில் பக்குவ கிரியையால் ஸ்திதி பிரக்ஞை உணர்ச்சியால். 3வது மண்டலாமிருதம் நாக்கின் அடியில் பக்குவ இச்சை சம்சார உணர்ச்சியால். 4வது ரகசியாமிருதம் உள்நாக்கடியில் பக்குவ திரோபவம். 5வது மௌனாமிருதம் உண்ணாக்கு மேல் பக்குவ அனுகிரகம். அனுகிரகம் சுபாவத்தினது அனுபவம், துரிய நிலை. வள்ளலார் இன்னொன்னையும் சொல்றார், அருள் அமுத கதவு திறந்தது அப்படின்ற ஒரு வாக்கியத்தை அவர் சொல்லும்போது, அருள் அமுத கதவு திறந்தது. அது எங்கேயோ ஒரு கதவை வச்சு பூட்டி வச்சிருக்காங்க. அந்த பூட்டை உடைச்சு கதவை திறந்த உடனே அந்த அருள் அமுதம் அப்படியே வெளியில் கொட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான உணர்வை, தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியம்தான் அருள் அமுத கதவு திறந்தது அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே அது எதை பற்றி சொல்கிறார்? இந்த அமுதம், பஞ்ச அமுத ஸ்தானங்கள் எங்கே இருக்குன்னா நம்ம வாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறாரு பாருங்க. அப்போது உள்நாக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த உள்நாக்கு தான் கதவு. அந்த கதவு திறந்து அந்த அமுத வெள்ளம் பாய்கிறது என்றால் வாயை திறந்தால் அப்படியே அமுதமாக கொட்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்படி இல்லைங்க. வாயை திறந்தால் நம்முடைய வாக்கு, நம்முடைய நாக்கு, நம்முடைய சொற்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றுக்குமான திறவுகோலாக, கதவாக நம்முடைய வாய் தான் இருக்கிறது. அதனால் அந்த வாயில தான் அத்தனை அமுதமும் சுரக்கிறது என்றால், இந்த வாய் என்கின்ற உறுப்பை, நாக்கு என்கின்ற உறுப்பை, உள்நாக்கு என்கின்ற உறுப்பை அமுதம் விளைகின்ற ஸ்தலமாக நம்முடைய வள்ளல் பிரான் சொல்கிறார். அப்படிங்கும்போது நம்ம இதை எப்படி ஜாக்கிரதையாக கையாளணும்? இஷ்டத்துக்கு வாயை திறந்து பேசிடுறோம்ல, அப்படி கொட்டுகிறோம் வார்த்தைகளை. அந்த கொட்டுகிற வார்த்தைகளில் நெருப்பு இருக்கா, பூ இருக்கா, அல்லது நாகத்தின் விஷம் இருக்கா, அல்லது கருடனின் கொத்தல் இருக்கா, அல்லது மயிலிறகின் வருடல் இருக்கா? இது மாதிரியெல்லாம் எதையுமே யோசிக்காம வாய்க்கு வந்தபடி வார்த்தைகளை கொட்டுறோம்ல. இனிமே நம்ம கொஞ்சம் நிதானமாகணும். பேசும்போது யோசிக்கணும் ஒரு நிமிஷம், இந்த வார்த்தை சரியான வார்த்தை தானா, இது அமுத வார்த்தை தானா, விஷ வார்த்தை தானா அப்படிங்கிறத யோசிச்சப்புறம் பேச ஆரம்பித்தால் நம்முடைய வாய்க்குள் இருக்கின்ற 5 அமுதஸ்தானங்கள் இருக்குல்ல, அது எல்லாவற்றுக்கும் நாம் மரியாதை செய்வதாகும் அப்படிங்கிறது தான் வள்ளல் பிரான் இந்த உரைநடையில் கொடுக்குறாரு. அது எப்படி, எந்த இடத்துலலாம் இருக்குன்னு சொல்கிறார் பாருங்க. நாக்கின் நுனியில் இருக்குது, நாக்கின் அடியில் இருக்குது, நாக்கின் மேலே இருக்குது, உள்நாக்கில் இருக்கிறது, உள்நாக்கின் மேலே இருக்கிறது என்று சொன்னால் அந்த நாக்கு, உள்நாக்கு இதுலேயே அமுதஸ்தனங்கள் முடிஞ்சு போயிடுது அப்படின்னு தெளிவாக சொல்லித்தர்றார். பார்க்கலாமா? 1வது அமுதம் நாக்கு நுனியில் பக்குவ ஞானத்தால் சிருஷ்டி வல்லப பிரக்ஞையால். இதுதான் ரொம்ப முக்கியம். பக்குவ ஞானத்தால். நுனி நாக்கில் நம்ம வார்த்தைகளை அள்ளி போடுறோம்ல, அது தவறு. பேசுகிறத சரியாக யோசித்து பேசு அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க. நாக்கில் சூடு இழுத்துருவேன் அப்படிம்பாங்க. அது எதற்காக அப்படி ஒரு கடினமான வார்த்தையை நம்முடைய பெரியவர்கள் பயன்படுத்தினார்கள்னா, இந்த நாக்கின் மூலமாகத்தான் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு வேற நம்ம சொல்லுவோம்ல.
அந்த மாதிரி நாக்கின் மூலமாக அதிலிருந்து வருகின்ற வார்த்தைகளின் மூலமாக இந்த உலகை ஆளக்கூடிய வல்லமை மிக்கவர்களாகவும் மாறலாம், அல்லது உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய கீழ்மை மிக்கவர்களாகவும் மாறலாம், இந்த உலகத்தை அன்பால் வெல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லுகின்றவர்களாகவும் மாறலாம், இந்த உலகத்தை அன்பற்று வெறுக்கக்கூடியவர்களாகவும் நாம் மாறலாம். என்றால் நம்முடைய அடையாளம் வார்த்தைகள் தான். அந்த வார்த்தை பிறக்கின்ற இடம் நாக்கின் நுனி. எவ்வளோ பாருங்க, பின்னி 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 யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்போ அந்த நாக்கின் நுனியில் முதல் அமுதம் விளைகின்றது என்று வள்ளல் பிரான் சொல்றார். சரி, அடுத்த அமுதஸ்தானம் எதுன்னு சொல்றார் பாருங்க. இரண்டாவது புவனாமுதம் நாக்கு மத்தியில் பக்குவ கிரியையால் ஸ்திதி பிரக்ஞை உணர்ச்சியால். நாக்கு மத்தியில் இரண்டாவது அமுதஸ்தானம். இது படிம நிலைன்னு வச்சுக்கோங்களேன். முதல் படிம நிலை நாக்கின் நுனி, இரண்டாவது நாக்கின் மத்தி. அதாவது நாக்கின் நுனியில் சொல்லுகின்ற வார்த்தைகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக யோசித்து பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்து நாக்கின் நுனி மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அமுத நிலை வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம யோசித்து பேச ஆரம்பிக்கிறோம். மற்றவர்களை காயப்படுத்தாத, மற்றவர்களை துன்புறுத்தாத, மற்றவர்களுக்கு காயம் விளைவிக்காத, மற்றவர்களுக்கு குருதி விளைவிக்காத வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிடுறோம். அது நாக்கின் மத்தியிலிருந்து யோசனைக்கு பின் உருவாக போகிறது. மூன்றாவது ஸ்தலத்தை சொல்றார் பாருங்க. மூன்றாவது மண்டலாமிருதம் நாக்கின் அடியில் பக்குவ இச்சை சம்சார உணர்ச்சியால். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சிந்தனை. ஏன்னா நாக்கின் அடியில் மூன்றாவது ஸ்தலம் உருவாகுதுங்கிறாரு, சம்சார உணர்ச்சியால்ங்கிறாரு. ஏன்னா இல்லறத்தில் ஈடுபட்ட பின்பு, கணவனும் மனைவியும் ஆன பின்பு, தகப்பனும் தாயுமான பின்பு, அப்பனும் அம்மையுமான பின்பு, குழந்தைகள்கிட்ட கூட நம்ம கடினமான வார்த்தைகளை சொல்ல மாட்டோம் தெரியுமா? அப்போ அந்த சம்சார உணர்ச்சிங்கிறது, இல்லற பந்தம்ங்கிறது நம்ம இன்னும் அதிகமாக மேம்படுத்துது, இன்னும் அதிகமாக பக்குவப்படுத்துது. அப்போ அடுத்த நிலை, படிமத்தின் அடுத்த நிலை சம்சார உணர்ச்சியால்னா, ஒரு மனிதன் இளைஞராக இருக்கும்போது நாக்கின் நுனியில் இஷ்டத்துக்கு பேசுவான். அப்புறம் கொஞ்சம் பக்குவப்பட்ட பின்பு நாக்கின் மத்தியில் கொஞ்சம் பக்குவமாக பேசுகிறான். அடுத்தது மூன்றாவது நிலை, இல்லறத்தில் நுழையும் போது அங்கே மனைவிக்கு உகந்த வார்த்தைகள், குழந்தைகளுக்கு உகந்த வார்த்தைகள், சம்சார உணர்ச்சியால் அந்த மூன்றாவது அமுத நிலையை அவன் அடைகிறான். அதுதான் ரொம்ப முக்கியம். நாலாவது நிலை பாருங்க. நாலாவது ரகசியாமிர்தம் உள்நாக்கடியில் பக்குவ திரோபவம். திரோபவம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா மறைத்தல்னு அர்த்தம். பக்குவ திரோபவம்ங்கிறத அப்போ நாலாவது நிலையை நீங்கள் அடைஞ்சிடுறீங்க. உள்நாக்கடியில் அப்படிங்கும்போது பல வார்த்தைகளை சொல்ல வாய் வருது, ஆனால் மூடி மறைச்சிடுறோம். அதுதான் திரோபவம்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தம், மறைத்தல். சரி, இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்கிறது தப்பு, இந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு நம்ம வார்த்தையை வச்சு முழுங்கிடுறோம்ல, அந்த நிலை, அந்த பக்குவ நிலை தான் நாலாவது நிலை. அது உள்நாக்கடியில் இருக்கிறது என்றால் உள்நாக்குக்குள்ளே போட்டு மறைச்சிடுறோம், துரோபவ நிலையை நாம் அடைகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஐந்தாவது உச்ச நிலை. ஐந்தாவது மௌனாமிர்தம் உள்நாக்கு மேல் பக்குவ அனுகிரகம். அனுகிரகம் சுபாவத்தினது அனுபவம் துரிய நிலை. ஐந்தாவது உள்நாக்கு மேல் மௌனாமிர்தம் அப்படிங்கிறார். அந்த பாதி வார்த்தையை மறைத்த அந்த நிலை, பாதி வார்த்தையை முழுங்கிய அந்த நிலையை தாண்டி மௌனமாக இருந்து விடுதல் என்பது உச்சபட்ச அமுத விளைச்சல். வார்த்தைகள் சொல்லுகின்ற அர்த்தத்தை விட மௌனம் அதிகமான அர்த்தத்தை கொடுக்கும் என்பதை ஐந்தாவது உள்நாக்கடியில் என்று சொல்லி நிறைவு செய்கிறார். என்னும்போது இது அத்தனையும் மனித வளர்ச்சியின் அடையாளமாக வள்ளல் பிரான் சொல்லி தருகிறார். நாம் இந்த 5 நிலைகளில் எந்த இடத்துல இருக்கோம்? எந்த இடத்துல நம்முடைய அமுதம் விளையுது? நாக்கின் நுனியில் இருக்கா, நாக்கின் மத்தியில் இருக்கா, நாக்கின் அடியில் இருக்கா, உள்நாக்கில் இருக்கா, இல்லை உள்நாக்குக்கு மேலே இருக்கா? எந்த இடத்துல நாம் இருக்கோம்? அதைத்தான் நாம் கண்டுபிடித்தாக வேண்டும். ரகசியாமிர்தத்தில் இருக்கோமா, மௌனாமிர்தத்தில் இருக்கோமா? நம்முடைய வார்த்தைகள் என்னும்போது, நம்முடைய அடையாளம் என்னும்போது அதை மிகச்சரியாக, மிக துல்லியமாக ஒரு துலாக்கோலி நேர்மையோடு பயன்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு உள்ளங்கைக்குள் பொத்தி வைத்து வள்ளல் பிரான் சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த 5 நிலைகளில் உருவாகக்கூடிய அமுதத்தை இறுக பற்றி கொள்வோம். அமுதம் என்பது நம்முடைய நாக்கில் தான் உருவாகிறதை தவிர பார்க்கடலில் இல்லை. பார்க்கடலை கடைந்த போது அமுதம் உருவானது என்று சொன்னால் அந்த பாம்பாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை விடுத்துவிட்டு பார்க்கடலில் விளைந்த அமுதம் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை நாம் பேசியாக வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பிரான் இப்படியாக நீட்டி சொல்லியிருக்கிறார். அந்த அமுதத்தை நாம் கையில் எடுத்துக்கொள்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.